உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த டிவி வாயிலாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இது ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கடகத்துல நேச்சத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு பின்னோக்கி வருவதுதான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது 2025 ஜனவரி மாதம் 21 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மாதம் 3 முடிவடைகிறது. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். அதற்கு முன்னாண்ட செவ்வாயை பற்றி சில விஷயங்கள். இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதக கட்டங்களில் எங்கெங்க இருந்தா நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசியிலிருந்து எண்ணி வர 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். இதே 10ஆம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 70% 60% ஒரு நல்ல பலனை கொடுப்பார். இதே எங்கெங்க இருந்தால் நல்லது அல்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இந்த மாதிரி ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல பலனை கொடுக்காது. அது போக அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானம், அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாங்க, அப்ப அதே சமயத்துல அந்த செவ்வாயை ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்குதா, அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானம் ஆட்சியா உச்சமா, இதை தெரிஞ்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் என்னன்னா, அந்த செவ்வாய் தான் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம். அப்ப அந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு செவ்வாய் நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் ஏதாவது ரூபத்துல கெட்டிருந்தாங்கன்னா, அந்த செவ்வாய் தசை வரும்போதோ, அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி தசை வரும்போதோ நம்மளுக்கு உடல் ரூபத்துல பாதிப்புகள் கொடுக்கும். இது போக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குறிக்கிறதும் அந்த செவ்வாய் தான். அப்ப அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலதான். அதே செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா அண்ணன் தம்பிகள் விரோதியா இருப்பாங்க, கோர்ட்டு கச்சேரி அப்படின்னு கேஸ் போட்டுக்குவாங்க, அவங்களுக்குள்ள இந்த பகை உணர்வு வளர்ந்துட்டே இருக்கும், அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. இது போக பூமி காரகன் ஒருத்தருக்கு சொத்து நிறைய சேருது, நிறைய பூமி வாங்குறாங்க, பெரிய பெரிய பூமி வாங்குறாங்க, ஏக்கர் கணக்குல வாங்குறாங்க, ஒவ்வொருத்தர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் கூட வச்சிருக்கிறாங்க. அதற்கு எல்லாமே காரணம் அந்த செவ்வாய் பகவான் தான். இதே செவ்வாய் பகவான் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு நிலம் வாங்குவதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். 50 வருஷமானாலும் 60 வருஷமானாலும் 70 வயசானாலும் அவங்க வீடு கட்டி வாழ முடியாது. அதே சமயத்துல அவங்களுக்கு எவ்வளவு பூர்வீக சொத்து இருந்தாலும் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. அதுல கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு இப்படியே போயிட்டு இருக்கும், பங்காளிகள் பிரச்சனை இது மாதிரி நடந்துட்டு இருக்கும். அது போக இந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில், இப்ப மிலிட்டரியில் இருக்கிறாங்க, காவல்துறையில் இருக்கிறாங்க, இல்ல ஃபயர் சர்வீஸ் இருக்கிறாங்க, கண்டக்டர் டிரைவராக இருக்கிறாங்க, இது மாதிரி யூனிஃபார்ம் போடுற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில அவங்க நல்லா இருக்க முடியும். அது போக மருத்துவ தொழிலையுமே சனி செவ்வாய் நல்லா இருந்தா நல்ல நன்மைக்கு வருவாங்க. அதுல செவ்வாயுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மருத்துவ தொழிலையுமே அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க, மருத்துவ படிப்பு படிப்பாங்க. அந்த செவ்வாய் நல்லா இல்லாம ஏதாவது ரூபத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த மருத்துவ தொழிலை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதுதான் செவ்வாயுடைய காரகத்துவங்கள். இப்போ தனுசு ராசிக்கு இவ்வளவு நாளாக அந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருந்தார். அப்ப நீச்ச நிலையில் இருக்கும்போது அந்த செவ்வாய் பகவானால ஒரு நல்ல திருப்தி அடைய முடியாத சூழ்நிலை தனுசு ராசிக்காரங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது
இப்ப பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவது நல்லதா? கண்டிப்பாக அந்த 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்தாலுமே அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி புதன் பகவான் இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் இருப்பது நல்ல விஷயம். அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்துல இருந்து அந்த 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறாங்க. அப்ப தனுசு ராசியை அந்த செவ்வாய் பார்க்கும்போது அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் நல்ல ஸ்தானத்துல இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானால செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த செவ்வாய் இவங்களே பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல தெம்பு, நல்ல தைரியம், எதுலையுமே அந்த கோழைத்தனம் இருக்காது. எதையுமே நம்ம சாதிச்சிருவோம், இதுல ஜெயிச்சிருவோம், இதுல நல்ல பொசிஷனுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கையும் நல்ல தைரியத்தையும் அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். இதனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய கோழைத்தனம் இப்ப போயிடும். அப்ப தைரியம் வந்துடும். அது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறதுனால இப்ப வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த அறிவு வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த அறிவுனால இப்ப எடுக்கக்கூடிய முயற்சியும் இப்ப செய்யக்கூடிய காரியங்களும் இவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல பலனை கொடுத்தே தீரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் லெவல்ல இருந்தாலும் சரி, அது இல்லாம வேற இவங்க ஒரு வியாபாரம் பண்றதா இருந்தாலும் சரி, இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் மன வேதனை, மன குழப்பத்தை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வந்து நல்ல முடிவெடுக்க முடியல, எதுலையுமே ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டாலும் அதுல வம்பு வழக்கு வந்திருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்கனால எதை செய்தும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60% பேர் நல்ல நிலைமைக்கு வரவே இல்லை. அப்ப இதற்கு காரணம் என்னன்னா அந்த குரு சரியில்லை. அப்ப அந்த குரு சரியில்லாத நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசியை பார்ப்பதும், அந்த செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த அந்த ராசிநாதன், ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதன் இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்திருப்பதும் நல்ல விஷயம். அப்போ இவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில இருந்தாலும் நல்லதுதான். அது போக இவங்க ஒரு பிசினஸ் பண்ணினாலும் நல்லதுதான். இந்த சமயத்துல வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல போய் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சிகள் இந்த பீரியட்ல பலனை கொடுக்கும். அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை இதெல்லாமே இருந்தாலும் இப்ப சால்வ் ஆகும். அப்ப அண்ணன் தம்பிகளுக்குள்ள ரொம்ப நாள மன வருத்தம், அவங்களுக்குள்ள பேசிக்கிறது இல்லை, அவங்களுக்குள்ள நல்ல உறவு இல்லை, அப்படியா இருந்தாலும் இப்ப அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இது போக பாத்தீங்கன்னா அவங்க இப்ப வந்து ஏதாவது சொந்த தொழில் செய்யணும், அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா, முடிவெடுக்கலாமா, எனக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்குதே, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நினைக்கலாம். குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமாக ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி நல்ல முடிவுகள் எடுக்கலாம். ஒரு பிசினஸை பத்தி நல்ல முடிவுகள் எடுக்கலாம். ஒரு கான்ட்ராக்டோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு பணம் ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தாராளமாக அதில் லாபத்தை சம்பாதிக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல பெரு லாபம், பெரும் முன்னேற்றம், ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை எல்லாமே இந்த பீரியட்ல பாராட்டப்படும். அப்ப 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ஏதாவது தோஷமா அப்படின்னா அப்படி எந்த தோஷமும் உங்களுக்கு இல்லை.
ஏன்னா செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறதுனால எந்த தோஷமும் செய்யாது. அதனால தனுசு ராசியில் இருக்கிறவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பண்ணலாம். அப்படி முயற்சிகள் பண்ணும்போது குருவும் மே மாசத்துல அந்த 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த திருமணங்கள் எல்லாமே கைகூடி வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதே சமயத்துல அப்ப அந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள் இப்ப எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவங்க அம்பாள் அம்பாள் வழிபாடு நல்லா இருக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்து தனக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளயுமே சில குழப்பத்தையும் சில வம்பு வழக்குகளையுமே உருவாக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அவங்களுக்கு அம்பாள் வழிபாடு நல்லா இருக்கும். அதுபோக 21 நாள் அந்த அம்பாளை தொடர்ந்து அம்பாள் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அந்த பிரசாதத்தை நெத்தில வச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய வழிபாடு தனுசு ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்ப அந்த தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.